The markets are at an all-time high. You must be wondering what to do now. Is it a right time to invest? என்ன சார் இந்த சேனலில் ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? இங்கிலீஷில் பேசுகிறதுக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, ஷாம் சேகர்ங்கிற பேரில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அங்கே இங்கிலீஷில் பேசுவோம். கூட படித்த ஒரு நண்பரை ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ணுறேன். கடந்த அந்த ஒரு 10-15 வருஷத்தில் அவர் ஒரு நல்ல வளர்ச்சியை கார்ப்பரேட் லைஃப்பில் கண்டிருக்கார். நிறுவன அளவில் வேலைக்கு சேர்ந்து அதில் படிப்படியாக வளர்ந்து கிட்டத்தட்ட டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டார் 15 வருஷத்தில். இப்போ 15 வருஷத்தில் ஒருத்தர் டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா மிட்-30ஸ்லேயே நல்ல இடத்துக்கு அவர் வந்துடுறாரு. வந்த உடனே அவருக்கு என்ன தோணுதுன்னாக்கா, ஓகே கார்ப்பரேட்டில் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், இப்போ நம்மளே ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச் என்ன தெரியுமா? ரிசைன் பண்ணிட்டு வெளியே போய் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறது. பட் அதுக்கு யாருமே தயாராக இல்லை. கார்ப்பரேட் லைஃப் கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டி எல்லாருக்குமே தேவைப்படுது, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சம்பளம், இந்த வாழ்க்கை, இதை விட்டுட்டு போனாக்கா இதை நம்மளே உருவாக்கணும்னா ரொம்ப கஷ்டம், டைம் ஆகும். அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த வசதி இல்லாமல் கிடைக்காம வாழ முடியாது. இதுதான் அவங்களுடைய யதார்த்த நிலை. ஆனாலும் கார்ப்பரேட் லைஃப்ல திருப்தியா இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. வேற எவனோ ஒருத்தன் ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரனரா போய் கம்பெனி நடத்தி நிறைய சம்பாதிச்சு அவனை பத்தி உலகம் பேசும்போது நம்மளையும் அப்படி பேசணுமேன்ற ஒரு ஆசை வருது. ஸோ இருக்கிற வேலையை விடுறதுக்கும் மனசு இல்லை. அதே சமயத்தில் வெளியில் ஆண்டர்பிரனர்ஷிப்பையும் பண்ணி பார்க்கணுன்ற அந்த ஒரு ஆர்வம். பட் உண்மை என்ன? ஒரு மனிதனால 2 வாழ்க்கைகளை வாழ முடியுமா? இந்த கேள்வியை யாருமே கேட்கறது இல்லை. ஏன்னா அந்த நேரத்தில் கார்ப்பரேட் லைஃப்ல எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், நம்ம ஐடியா கொடுத்த இன்னொருத்தனை வச்சு அதை பண்ணிட முடியுன்ற ஒரு நம்பிக்கை எல்லோருக்குமே ஈஸியாக வந்துடுது. இந்த நம்பிக்கை அவங்களை என்ன செய்யுதுன்னா, இவங்க கார்ப்பரேட் லைஃப்ல தொடர்றாங்க. கார்ப்பரேட் லைஃப்ல சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் எடுத்து அல்லது அதில் கணிசமான ஒரு அமௌண்ட்டை எடுத்து இன்னொரு கம்பெனியில் போட்டு அல்லது இன்னொரு பிஸ்னஸில் போட்டு அந்த பிஸ்னஸில் இவங்க நண்பர்களையோ அல்லது உறவினர்களையோ வச்சு பண்ணி பார்க்கலான்னு தைரியத்தை கொடுக்குது. ஃபஸ்ட்டு ஆரம்ப புள்ளியே சிக்கல். இந்த நண்பன் இவன் அளவு திறமைசாலி இல்லைங்கிறது பெரிய பிரச்சனை. உறவினர்கள் உள்ள கொண்டு வந்தாங்க, அவங்கள கேள்வி கேட்க முடியாதுங்கிறது 2வது பிரச்சனை. இவங்க 2 பேருமே அவங்க பணத்தை போடலை இந்த பிஸ்னஸ்ல, நீங்க தான் மொத்த பணத்தையும் போடுறீங்கன்றது 3வது பிரச்சனை. இதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்ச உடனே நீங்க கார்ப்பரேட் லைஃப்ல மேலும் வளர்ந்துகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, உங்க மேல தனிப்பட்ட ப்ரெஷர்ஸ் வருதுங்கிறது 4வது பிரச்சனை. நீங்க டெய்லி அந்த பிஸ்னஸை கூர்ந்து கவனிக்கலன்னா நீங்க போட்டிருக்கிற இந்த நண்பர்களும் உறவினர்களும் போதுமான கவனத்தை கொடுப்பதில்லை, உங்களுக்காக அவங்க செய்யறத அவங்க நினைக்கிறாங்கன்றது 5வது பிரச்சனை. பணம் போச்சுன்னா மாசம் லாஸ் ஆச்சுன்னா, ஐயோ நம்ம நம்பி இவ்வளவு பணம் போட்டிருக்கானே இவன் பணம் போகுதே அப்படின்ற ஒரு எண்ணமே உங்க சார்பா இந்த பிசினஸ் நடத்துறவங்களுக்கு வரவே மாட்டேங்குது. இதுதான் உச்ச பிரச்சனை. உங்களுக்கு நேரமே இல்லை இது எதையுமே சரி பண்ண. ஆனா அப்பப்போ நீங்க இதை பாக்குறீங்க, எரிச்சல் அடைகிறீங்க, நஷ்டமாகுதுன்னு உங்களுக்கு ரொம்பவே மன உளைச்சல் வருது. மேலும் மேலும் பணத்தை போடணும், அதுக்கு பணத்தை தேடணும்னா நீங்க சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து இங்க போடுற மாதிரி இருக்கு. சில நேரங்களில் கடனை கூட வாங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடுது. உங்களுக்கு கடன் உங்க சம்பளத்தின் அடிப்படையில் ஈஸியா கிடைக்குது, அதையும் வாங்கி போட்டுறீங்க, அதுவும் நஷ்டமாகுது. அதை வச்சு இவங்க எதுவுமே செய்யறது இல்லை. ஸோ என்ன நடக்குதுனாக்கா, நல்ல நிலையில கார்ப்பரேட் லைஃப்ல இருந்த ஒரு நபர் நல்லா சம்பாதிச்சு சேர்த்த காசை அவங்க மாதிரியே எந்த விதமான ட்ரெய்ட்ஸும் இல்லாத ஒருத்தரை நம்பி இன்னொரு சைடு பிஸ்னஸ்ல போட்டு அந்த கேபிட்டலை ஒன்று வீக்கெண்ட் பண்ணிடுறாங்க அல்லது வீண் பண்ணிடுறாங்க. கடைசியில் என்ன பண்ண முடியும்? ஒன்று அதை மூடணும், இல்லை வித்துடணும். பல தருணங்களில் விற்கக்கூடிய நிலைமையிலே அந்த பிஸ்னஸ் இருக்காது. அந்த பிஸ்னஸ்லேயும் கடனை வாங்கியிருப்பீங்க, அப்போ மூட முடியாது. உங்க சொந்த காசு மட்டும் இருந்தால் மூடலாம்.
கடன் இருந்தால் அந்த கடனை நீங்கள் கொடுத்தப்புறம் தான் மூட முடியும். அந்த கடனை கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய பர்சனல் பேலன்ஸ் ஷீட்டில் பணம் கிடையாது. நீங்கள் அவ்வளோ பெரிய பணக்காரர் கிடையாது. ஸோ பாருங்க, ஒரு கேம்பிள் மாதிரி சைட் பிஸ்னஸ் பண்ணுறதுல ஒருத்தர் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு. இது ஒருத்தர் 2 பேருக்கு நடக்கல. ஆயிரக்கணக்கான ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறது ஈஸின்னு நினச்சி இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸில் இருந்திருப்பாங்க. பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து சர்வீஸ்க்கு வந்தவன் இன்னொருத்தங்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணத்தை கொடுக்க மாட்டான். ஆனால் சர்வீஸ் ஃபேமிலியிலேருந்து சர்வீஸ்க்கு வந்தவன் எப்படியாவது பிஸ்னஸ் பண்ணோன்ற ஆர்வத்தில் அவனோட வீக்காக இருக்கக்கூடிய அவனுடைய சுத்துமத்து இருக்கக்கூடிய சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஆளை வச்சு பிஸ்னஸ் பண்ணி தான் லாஸ் பண்ணுறாங்கன்றது முக்கியமான பாயிண்ட். ஸோ சைடு பிஸ்னஸ் என்பது லாஸ் பிஸ்னஸ் ஆகத்தான் பெரும்பாலும் இயங்குகிறது. இப்போ இந்த சைட் பிஸ்னஸை பண்ணாமல் நீங்கள் வேற ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்ன்றது நான் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் ஒரு ஃபைனான்ஷியல் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 10% 12% ரிட்டர்ன் வந்தால் கூட டீசெண்டாக அது பாட்டு க்ரோ ஆகிட்டு இருக்கும். இன்ஃப்ளேஷனை வெயிட் பண்ணியிருக்கும். 12% ரிட்டர்ன் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தா 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் டபுள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் போகும்போது 6 வருஷம் கழித்து உங்களுக்கு அசலே இருக்காது. அந்த அசலை திருப்பி மீட்டுவதற்கே இன்னொரு 6 வருஷம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் போட்ட ₹1 12 வருஷம் கழிச்சு ₹4 ஆகிறதுக்கு பதிலாக ₹1 இருந்தாலே பெரிய விஷயம். இது தேவையா? இதுதான் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. அசலுக்கு மோசம் தரக்கூடிய எந்த ஆக்டிவிட்டியும் ஒரு ப்ரொஃபஷனலுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதா என்னுடைய ஃபண்டமெண்டல் பாயிண்ட். நான் அதில் ஃபர்மாக இருக்கேன். சைடு பிஸ்னஸ் என்பது யாருமே செய்யக்கூடாத ஒரு விஷயம். உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணோமா அதை உங்கள் மெயின் ஆக்டிவிட்டியாக ஆக்குங்க. சைடு பிஸ்னஸாக எதையுமே செய்யாதீங்க. ஏன்னா சைடு பிஸ்னஸ் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இன்னொருத்தரை நம்பி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாக்கா ஒன்று அவங்க உங்களை மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க, இல்லை அவங்க செய்கிற மாதிரி வேலை செஞ்சால் அந்த பிஸ்னஸ் ஜெயிக்காது. 3வது அவங்க காசு போடல, அதனால் அவங்களுக்கு நஷ்டமான ஒரு பிரச்சனையும் இல்லை. 4வது நீங்கள் தோல்வி அடைஞ்சாலும் அது அவங்களுக்கு பெரிய வருத்தத்தை கொடுக்க போறல. ஏன்னா அவங்க மைண்டில் நீங்கள் ஏற்கனவே நிறைய சாதிச்சவங்க சம்பாதிச்சவங்க. யூ கேன் அஃபோர்ட் டு லூஸ். இந்த உளவியல் தான் நீங்கள் தவிர்க்க வேண்டிய முக்கியமான உளவியல். இந்த சைக்காலஜிக்குள்ளே நீங்கள் போகவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. போகாமல் ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.